9 to 12% கொடுக்குறாங்க, பேங்க்கில் வந்து அவங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கல போது ஏதோ ஒரு எக்ஸசிவ் ரிஸ்க்கை அந்த கம்பெனி எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். பாண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும், பிரின்சிபல் பொறுத்த வரைக்கும் 100% சேஃப்டி சொல்ல முடியாது. எனி டைம் சிங்கிள் ஏ டபுள் ஏல இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி டிஃபால்ட்டுக்கு வந்துடலாம். 90s வந்து பார்த்தீங்கன்னா நிறைய என்பிஎஃப்சிஸ், பெனிஃபிட் ஃபண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து 12% 15% கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து காணாமல் போனாங்க. அந்த மாதிரி இப்போ இந்த 9 to 12% அப்படின்றது பாண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு எக்ஸசிவ் ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் ஆன்லைன் பாண்ட் பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒருவேளை நீங்கள் ரிஸ்க் எடுத்து பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட்ஸ் வந்து டெட் ஃபண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது, அதில் நீங்கள் பண்ணலாம். சார் வணக்கம். வணக்கம்ங்க சார். இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் பாண்டு பற்றின பேசாத ஆட்களை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபிக்ஸடாக இன்கம் வேணுமா பாண்டு, பாசிவ் இன்கம் வேணுமா பாண்டு அப்படிங்கிறாங்க. இந்த பாண்டு என்ன பாண்டு இதில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்க சார்? பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் ஒருத்தர் என்னெல்லாம் கவனிக்கணும்? பாண்ட் அப்படின்றது ஒரு ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க. அதில் வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்லியிருக்காங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸடாக வந்து இன்வெஸ்டருக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். பட் இதில் என்ன ரிஸ்க் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 9 to 12% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்ற ஒரு தூண்டில் வந்து இன்வெஸ்டர்ஸ் கிட்ட முன்னாடி வந்து கொடுக்குறாங்க. இதை நம்பி வந்து நிறைய பேர் வந்து ரிஸ்க் எடுத்து அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ பேங்க்ல டெபாசிட் ரேட் 7%, 8% இருக்கிற டைம் ஃப்ரேமில் 9 to 12% ஒரு சேஃபான அசட் கிளாஸால் கொடுக்க முடியுமா அப்படின்றது நம்ம வந்து யோசித்து பார்க்கணும். அப்போது அங்கே ஏதோ ஒரு ரிஸ்க் இருக்கிற காரணத்தினால தான் 9 to 12% அங்கே கொடுக்கப்படுது அப்படின்றது பார்க்கணும். இப்போ உதாரணமாக பேங்க்கில் போய் பாரோ பண்ண முடியாத ஒருத்தர் தான் பாண்ட் இஷ்யூ பண்ணி 9 to 12% இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்போ 9 to 12% கொடுக்குறாங்க, பேங்க்கில் வந்து அவங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கல போது ஏதோ ஒரு எக்ஸசிவ் ரிஸ்க்கை அந்த கம்பெனி எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ அந்த எக்ஸஸ் ரிஸ்க் என்ன அப்படின்றத பார்க்கணும்னா நம்ம ரேட்டிங் வந்து பார்க்கலாம். ரேட்டிங் பார்க்கும்போது AAA ரேட்டிங், AA ரேட்டிங், சிங்கிள் ஏ ரேட்டிங், BBB, BB அப்படின்னு ரேட்டிங் குறைஞ்சிட்டே போக நமக்கு ரிஸ்க் அதிகமாகுது. இப்போ சில பேர் என்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சரி சார் இப்போது AAA, BBB அதுக்கப்புறமா தான் D வந்து வரப்போகுது. இப்போ நான் வந்து சிங்கிள் ஏல இருக்கக்கூடிய ஒரு பாண்டு வந்து நான் வாங்கினேன்னா எனக்கு அதில் வந்து ரிஸ்க் அந்த அளவுக்கு இல்லை இல்லையா? அது AA இருக்குது, BBB இருக்குது, அது வந்து இவ்வளோ பெரிய குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இந்த பாண்ட் செல்லிங் கம்பெனிஸ் நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இந்த மாதிரியான பாண்டு தான் அதிகமாக புஷ் பண்ணுறாங்க. ஏன்னா ரேட்டிங் குறைவாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் தான் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியும். எங்கே வந்து ரேட்டிங் கம்மியாக இருக்கோ அங்கே வந்து ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். ரேட்டிங் எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ரிஸ்க்கு குறைவாக இருக்கும்போது யாருமே வந்து 12% ரிட்டர்ன் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போது அந்த ரிஸ்க் வந்து என்னன்றது தெரியாமல் நம்ம அதுக்குள்ளே இறங்கிடும். இன்றைக்கி BBBயில் இருக்கலாம், இன்றைக்கி சிங்கிள் ஏல ஒரு பாண்டு வந்து இருக்கலாம். பட் என்ன ஆகும்னா அந்த பாண்டோட டைம் ஃப்ரேம் 5 இயராக இருக்கும், 10 இயராக இருக்கும். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் போக அந்த கம்பெனியில் கிரெடிட் ரேட்டிங் டவுன்கிரேட் ஆச்சு அப்படின்னா அது டிஃபால்ட் மோடுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பாண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி இருந்த சுச்சுவேஷனில் நம்ம முன்னாடி வந்து லெண்டர்ஸ் கிட்ட வந்து 1 வட்டி 2 வட்டி அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அந்த லெண்டர்ஸ் வந்து கொஞ்சம் நாளில் காணாமல் போயிடுவார். அதுக்கப்புறம் சிட் ஃபண்ட் வந்து பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து காணாமல் போயிடுவாங்க. ஒரு டைம் ஃப்ரேமில் வந்து 90s வந்து பார்த்திங்கன்னா நிறைய என்பிஎஃப்சிஸ், பெனிஃபிட் ஃபண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து 12% 15% கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து காணாமல் போனாங்க. அந்த மாதிரி இப்போ இந்த 9 to 12% அப்படின்றது பாண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு எக்ஸசிவ் ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. அஸ் ஆஃப் நோ அது கிராஷ் ஆகாமல் இருக்குது. பட் 1 or 2 பாண்ட்ஸ் கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா அங்கேயும் அதோட கேஸ்கேடிங் எஃபெக்ட் வந்து வர ஆரம்பிக்கும். எல்லாரும் பேனிக் ஆகி வெளியே வர ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து அவங்களால ரீபே பண்ண முடியாது. தென் we will be getting into trouble. இந்த பாண்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒரு முக்கியமான சேலஞ்ச் என்ன அப்படின்னா செகண்டரி மார்க்கெட்டில் செல் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. பட் கிரெடிட் ரேட்டிங் கம்மியாக இருக்கும்போது நீங்கள் செகண்டரி மார்க்கெட்டில் செல் பண்ணணும் அப்படின்னு போனீங்கன்னா அதுக்கு லிக்விடிட்டி ரொம்ப குறைவாக வந்து இருக்கும். அப்படியே இருந்தாலும் அவங்க ரொம்ப டிஸ்கவுண்டட் ரேட்டில் கேட்பாங்க. ஒரு பாண்டோட வேல்யூ 1 lakh இருக்குன்னா நீங்கள் அதை 80,000 rupeesக்கு தான் நீங்கள் வந்து விற்க முடியும். அது 90,000 rupees தான் விற்க முடியும் அப்படின்ற போது உங்களுக்கு அங்கேயே வந்து 10 to 20% லாஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரிஸ்கெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போனோம். அப்படி இல்லாமல் ஆன்லைன் பாண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக ஈஸியாக பாண்ட் அஃபோர்டபுளாக இருக்குன்றதுக்காக நம்ம அதில் போகிறது அட்வைசபிள் கிடையாது. பாண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் 9 to 12% ரேட்டை
அப்படின்ற ஒரு 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 அட்ராக்டிவான ரேட்டாக இருக்குது அப்படின்னு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது ரிஸ்க்கை தான் நமக்கு கொண்டு வரும். அதுக்கு பதிலாக நீங்களே செக் பண்ணி பாருங்க பேங்க் டெபாசிட்ஸ் என்ன ரேட் இருக்குது. மேபி அதை விட ஒரு 0.5% 1% எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி AAA ரேட்டரில் என்ன கம்பெனிஸ் இருக்குது, என்பிஎஃப்சிஸ் தெரிஞ்ச கம்பெனிஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். அங்கே கார்பரேட் டெபாசிட்ஸ் நீங்கள் வந்து தாராளமாக போடலாம். இல்லை எனக்கு பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பாண்ட் ஃபண்ட்ஸ் வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. பாண்ட் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இதே மாதிரியான BBB, AAA, AA, சிங்கிள் ஏ இந்த மாதிரி கிரெடிட் ரேட்டிங் குறைவாக இருக்கக்கூடிய பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி கிரெடிட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் அப்படின்றது இருக்குது. கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு 9% ப்ளஸ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பட் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ்னா அவங்க ஒரு 30 பாண்ட்ஸ் 40 பாண்ட்ஸ்னு பிரித்து வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அவங்களும் டியூ டிலிஜென்ஸ் பண்ணி வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எப்போ ரேட்டிங் குறையுதோ அப்போ ஒரு பாண்டை விற்றுட்டு இன்னொரு பாண்டுக்கு போயிடுவாங்க. ஒருவேளை அவங்க வச்சிருக்கிற 30 பாண்டில் ஒரு பாண்டில் டிஃபால்ட் ஆனால் கூட மற்ற பாண்டில் இருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு காம்பன்சேட் ஆகிடும். ஏன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு பாண்டில் இல்லை 30 பாண்டில் டைவர்சிஃபை ஆகி இருக்கிற காரணத்தினால. அதனால் நீங்கள் ஆன்லைன் பாண்ட் பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒருவேளை நீங்கள் ரிஸ்க் எடுத்து பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட்ஸ் வந்து டெட் ஃபண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் நீங்கள் பண்ணலாம். அதுலேயுமே சேஃபான ஃபண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PSU அண்ட் பேங்கிங் பாண்ட் ஃபண்ட்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் அதில் வந்து ரிட்டர்ன் வந்து 9 to 12% இருக்காது. 8% ப்ளஸ் கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். சார் டீட்டெயில்டாக சொன்னீங்க. இப்போ பாண்டு நீங்கள் சொன்னது கேட்டதுக்கப்புறம் பாண்டு வந்து ஒரு டைப் ஆஃப் பொன்சி ஸ்கீமோ அப்படின்னு தோணுது. இப்போ பாண்டில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் சார்? நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளோ ரிஸ்க் இருக்குன்ட்டு. ஆனால் பாண்டை பற்றின அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நிறைய வருது ரீசன்ட் டேஸில். இப்போது பாண்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம்? ஒரு அசட் அலோகேஷனில் ஒரு போர்ஷனாக வச்சுக்கலாம்னா எவ்வளோ பண்ணலாம்? யாருக்கு இது சூட்டபிளாக இருக்கும் சார்? அதாவது இது வந்து ஒரு பான்சி ஸ்கீம் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஹைலி மிஸ்சோல்டு ப்ராடக்டாக இப்போ வந்து இருந்துகிட்டு இருக்குங்க. என்ன அப்படின்னா அதில் என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்றது தெரியாமல் அதில் வந்து இன்வெஸ்டரை லிங்க் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ஆன்லைன் பாண்ட் பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப அட்ராக்டிவாக 9 to 12% அப்படின்ற ஒரு அட்ராக்ஷன் வைக்கும்போது அது வந்து ஒரு தப்பான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இன்வெஸ்டருக்கு வந்து ஆயிடுது. இன்வெஸ்டருக்கு அதில் இருக்கக்கூடிய ஃபுல் ஃப்ளெஜ்டு ரிஸ்க் வந்து தெரியல. எனக்கு பாண்ட் மார்க்கெட்டை பற்றி நல்லா தெரியும். எனக்கு இந்த கம்பெனியில் இந்த பாண்டை வந்து கண்டிப்பாக ஃபெயில் ஆகாது அப்படின்றதுக்கு எனக்கு ஷூர் ஷார்ட்டாக எனக்கு தெரியும். அப்படின்ற போது நான் வந்து அதில் வந்து ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்பர் 2 வந்து ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டராக நான் இருக்கும்போது பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு சேஃபான ஆப்ஷன் வந்து பாண்ட் ஃபண்ட் ஆப்ஷன். அதர்வைஸ் எனக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஆன்லைன் பாண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக போய் இந்த மாதிரியான ஹை ரிஸ்க் பாண்ட்ஸை வாங்குறதுக்கு பதிலாக கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டுக்கு போகலாம். அதையும் மீறி நான் வந்து அதிக ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா எனக்கு இருக்கவே இருக்குது ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் வந்து இருக்குது. ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் வந்து 12 to 15% ரிட்டர்ன் லாங் ரன்னில் எதிர்பார்க்கலாம். ஷார்ட் ரன்னில் மார்க்கெட் டவுன் ஆகலாம், ரிஸ்க் இருக்குது. பட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸுக்கும் இந்த ஆன்லைன் பாண்ட் பிளாட்ஃபார்மில் வாங்குற பாண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ரிஸ்கில் டவுன் சைட் ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஈக்விட்டி ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஈக்விட்டி ஃபண்டில் ரிஸ்க் இருக்குது, இதில் ரிஸ்க் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகுது. அப்படி இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி DHFL, ILFS இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து டிஃபால்ட் வந்து ஆகியிருக்கு. அதே மாதிரி எஸ் பேங்க் அவங்களோட பாண்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணாங்க. பாண்ட் ஹோல்டருக்கு ஒரு பைசா கூட வந்து ஃபண்டு வந்து போய் வந்து சேரல. ஸோ இந்த மாதிரிலாம் ரிஸ்க் இருக்குது. அப்போது இங்கே டவுன் சைடு ரிஸ்க்குன்றதுனால நான் ₹100 இன்வெஸ்ட் பண்ணால் நான் ₹100 எனக்கு வந்து 0 ஆகிடும், டிஃபால்ட் ஆகும். அந்த ரிஸ்க் வந்து இருக்குது. நான் எனக்கு எக்ஸ்ட்ரா FDயை விட எனக்கு 1% 2% எக்ஸ்ட்ரா கிடைக்குது. பட் அட் த சேம் டைம் 100% பிரின்சிபலில் ரிஸ்க் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் நான் இருக்கேன். ஆனால் ஈக்விட்டி ஃபண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு FDயை விட அதிக ரிட்டர்ன் கிடைக்கும். 12 to 15% உங்களுக்கு அப்சைடு வந்து அதிகமாக வந்து இருக்குது. அட் த சேம் டைம் டவுன் சைடு ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஈவன் ஓஸ்ட் கிரைசிஸில் கூட மார்க்கெட் வந்து 50% தான் உங்களுக்கு வந்து டவுன்ஃபால் ஆகிருக்கும். ஸோ 50% உங்கள்கிட்ட வந்து இருக்கும். 100%மே எனக்கு வந்து 0 ஆகுது அப்படின்றது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் நடக்குது. இது வரைக்கும் எந்த மியூச்சுவல் ஃபண்ட்லையுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புமே ப்ராக்டிக்கலாக வந்து இல்லை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது டவுன் சைடு ரிஸ்க் உங்களுக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் தான் கம்பேர்ட் டு பாண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. அது நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து 1 or 2% எக்ஸ்ட்ரா ரிஸ்க்குக்காக 100% பிரின்சிபல் நம்ம ரிஸ்க் பண்ணுறோம் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். அதனால் ரிஸ்க் கோஷன்ட் என்னன்றது புரிஞ்சுக்கணும். அன்லெஸ் அதர்வைஸ் எனக்கு பாண்ட்ஸோட நுவான்சஸ் 100% தெரியும் அப்படின்ற போது தான் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். அதர்வைஸ் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணணும். நான் பாண்ட் மார்க்கெட்லேயே இருக்கேன், என் ப்ரொஃபஷனே அதுதான், நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பாண்ட் அனலிஸ்ட்டாக தான் நான் இருக்கேன், அதனால் நான் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற போது உங்களுக்கு இன்சைடராக நீங்கள் உங்களுக்கு அதை பற்றி தெரியுது, நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதர்வைஸ் இந்த 9 to 12% கிடைக்குதுன்னு ஆன்லைன் பாண்ட் பிளாட்ஃபார்ம் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறது நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அதுக்கு பதிலாக கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட்லேயோ
ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லையோ எவ்வளவு ரிஸ்க் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். சார் ஃபிக்ஸட் இன்கம்காக தான் நிறைய பேர் பாண்டுக்கு போகிறாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸ்லையும் ஃபிக்ஸட் இன்கம் வருது. ஆனால் அதில் ஒரு சேஃப்டி இருக்குது. பாண்டில் அந்த சேஃப்டிஸ் இருக்கா? ஃபிக்ஸட் டெபாசிட்க்கும் பாண்டுக்கு உள்ள வித்தியாசம் என்னங்க சார்? அதாவது பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் பொறுத்த வரைக்கும் மோரார்லெஸ் அஷ்யூர்டாக வந்து இருக்குது. அதுவும் பேங்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 5 lakhs வரைக்கும் அஷூரன்ஸ் வந்து இருக்குது, இன்சூரன்ஸ் வந்து இருக்கிற காரணத்தால் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 100% கவர்மெண்ட் பேக்கப் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து பிரின்சிபல் பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பாண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் பொறுத்த வரைக்கும் 100% சேஃப்டி சொல்ல முடியாது. எனி டைம் சிங்கிள் ஏ டபுள் ஏல இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி டிஃபால்ட்டுக்கு வந்துடலாம். அப்போ அந்த ரிஸ்க்கை வந்து ஒரு இன்வெஸ்டர் எடுத்து தான் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் வந்து இருக்குது. நிறைய இடங்களில் நம்ம இதை வந்து பார்க்க முடியுது. இது வந்து ஒரு சைக்கிள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டைமில் லெண்டர்ஸ் வந்து ஓடி போனாங்க, அதுக்கப்புறமா வந்து இன்வெஸ்டர்ஸ் லாஸ்ட் மணி, அதுக்கப்புறம் சிட் ஃபண்ட்ஸ், அதுக்கப்புறம் பெனிஃபிட் ஃபண்ட்ஸ், அதுக்கப்புறம் என்பிஎஃப்சிஸ். இப்போ வந்து அந்த மாதிரி இப்போ வந்து இந்த 9 to 12% கொடுக்கக்கூடிய இந்த பாண்ட்ஸ் வந்து இருந்துகிட்ருக்கு. இது ஹை ரிஸ்க் தான். எனி டைம் இந்த மார்க்கெட் வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. சார் இப்போ ஒரு பாண்டை ரிலீஸ் பண்ணும்போது AAA ரேட்டிங்கில் இருக்குது, நான் வாங்கும் போதுன்னு வச்சுக்கோங்களேன். அது அதுக்கப்புறம் ரேட்டிங் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? என்ன காரணத்துக்காக ரேட் குறையும் சார்? அது கம்பெனியுடைய ரீபேயிங் கெப்பாசிட்டி குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரேட்டிங் வந்து குறையும். ரேட்டிங் அப்படின்றது அந்த கம்பெனி ரேட்டிங் அப்ளை பண்ணும்போது என்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படின்றத வச்சு தான் கொடுக்கப்படுது. நாளைக்கு கம்பெனியோட சிச்சுவேஷன் இன்னும் டவுன்ஃபால் ஆக ஆக என்ன ஆகும்னா அவங்களோட ரீபேயிங் கெப்பாசிட்டி குறைய ஆரம்பிக்கும். ரீபேயிங் கெப்பாசிட்டி குறைய ஆரம்பிக்கும் போது ரீபேயிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அஸ் வெல் அஸ் பிரின்சிபல் ரெண்டுமே பார்க்கணும். ரெண்டுமே குறைய குறைய ரேட்டிங் டவுன்கிரேட் ஆகிக்கிட்டே வந்து இருக்கும். இதுக்கு முன்னாடியும் ஃபினான்ஸ் கம்பெனிஸோட டவுன்ஃபால் வந்தப்போ இதே சுச்சுவேஷனும் வந்துச்சு. 2018 டைம் ஃப்ரேமில் ஃபினான்ஸ் கம்பெனிஸ்க்கு ஒரு கிரைசிஸ் வந்தது. அப்போ இதே மாதிரி தான் AAAல இருந்தது எல்லாமே டிஃபால்ட்டு கூட ஆச்சு. அப்போது நம்ம வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போகிறது, ஃபிக்ஸட் இன்கம் வேணும்னா ஃபிக்ஸட் டெபாசிட் போயிடுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க சார்? ஆமாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் நான் சொல்கிறது வந்து பேங்க்கோட ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் ஆர் லைக் போஸ்ட் ஆஃபீஸோட டெபாசிட் சொல்கிறேன். கம்பெனி டெபாசிட்ஸ்லேயும் ரிஸ்க் இருக்குது. பட் அதில் நீங்கள் AAA ரேட்டட் கம்பெனிஸ்க்கு போனீங்கன்னா அந்த அளவுக்கு ரிஸ்க் வந்து இருக்காது. அட் த சேம் டைம் வந்து நீங்கள் பாண்ட் ஃபண்ட்ஸ் வந்து போகலாம். சேஃபான PSU அண்ட் பேங்கிங் பாண்ட் ஃபண்ட்ஸ் இருக்குது. அல்லது கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட்ஸ் கூட நீங்கள் போகலாம். இன்ஸ்டெட் ஆஃப் பாண்ட் பிளாட்ஃபார்மில் இருக்கிற 9 to 12% பாண்ட்ஸ்க்கு போகிறதுக்கு பதிலாக. ஓகேங்க சார். பாண்ட் மார்க்கெட்டை பற்றி A to Z சொல்லிட்டீங்க. இது வந்து ஒரு ஐ ஓப்பனராக நிறைய பேருக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றிங்க சார். நன்றிங்க மேடம்.